ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களை இந்த ஆராதனையில் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். We are very glad to meet you again. We are this online service. May the Almighty God be with you. வாருங்கள், தலை வணங்கி நாம் ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். Come, let us look to God in prayer. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அமைதியாக இருந்து தேவன் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். Let us confess our sins to our Lord Jesus Christ. When we offer God our confession, we join the beautiful work of reconciliation, which begins with our reconciling with God. நாம் தேவன் சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய ஒப்புரவாகுதலின் ஊழியத்துக்குள்ளாக நாம் ஈடுபடுகிறோம், இணைகிறோம். நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகுதலை செய்கிறோம். அவரே நமக்கு துணையாக இருக்கிற தேவன். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். கிருபையின் தேவனே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து நாங்கள் வாய்களினாலே, சிந்தைகளினாலே, எண்ணங்களினாலே செய்த எல்லா பாவங்களையும் நீ மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Most merciful God, we confess that we have sinned against you in thought, word and deed. But what we have done and by what we have left undone, நாங்கள் செய்த காரியங்களும் ஆண்டவரே, சிந்தனையிலும் ஆண்டவரே, எண்ணங்களும் செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்காமல் அதே நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய அயலானை நேசிக்காமல் எங்களை போனோம். எங்களை மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we have not loved you with all our heart, and we have not loved our neighbor as ourselves, O Lord. We are truly sorry and we humbly repent. நாங்கள் உண்மையாகவே மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, எங்களை மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, we thank you for forgiving all our sins, O Lord, and we are coming to your feet, O Lord. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி. Father God, we thank you for this time. We thank you for worship service. And Lord, we thank you for all you have done in our lives. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் கொடுத்தது நீர் ஆண்டவரே. Lord, this life given by you, O Lord, and we are here to worship you, your almighty everlasting Father. இந்த நேரத்தில் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனாக, வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுனாலும் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் குடும்பமாக இந்த நேரத்தில் ஆராதிக்கும் பொழுது உடைய தேவ பிரசன்னம் எங்களை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as we worship together with our family members, Lord, we pray that your presence fill us, Lord. மெய்யாகவே ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டு இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாரும் ஆவியானவரே, எங்களுடைய இருதயத்தில் எங்களுடைய குடும்பத்தில் ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை முழுவதுமாக உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். Lord, we commit entire service into your hand. Be with us and lead us, Lord. ஆளுகை செய்து நடத்தும்படியாக எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று முதல் பாடலாக பாமாலை 7 நாம் படிப்போம். போற்றிடும் ஆன்மமேங்கிற பாடலை நாம் சேர்ந்து நாம் படிப்போம். Let us stand together and sing hymn 7, Praise the Lord. Into the
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் துதி நேரத்துக்குள்ளாக கடந்து சொல்லுவோம். துதி தொழுகை குழுவினர்கள் நம்மை துதி வெளிக்குள்ளாக நம்மை நடத்தி சொல்லுவார்கள். Come, let us stand together to worship our God, and the worship team will lead us in the time of worship. ஊலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, ஊலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்களோட துதி மத்தியிலே நீங்க வாழ்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய சுத்த கிருபையினால நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க துதியில நீங்க வாசம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. Thank you, Jesus. கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை, கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தை சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை, கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாய் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையாய் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை.
கிருபையிலே கிருபை 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 கிருபை. உமக்கு நன்றி 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 என்று செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பது ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஆண்டவரே, உங்களுடைய சித்த கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம் அப்பா. உமக்கு கோடான சோஸ்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் நம்ம இந்த பாடலை நம்ம பாடுவோம். அவருக்கு துதி கன மகிமை எல்லாத்தையும் நம்ம அவர் ஒருவருக்கே நம்ம செலுத்துவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. பாடுவோம். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாகி, எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா நீ பலனாகி, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே,
எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord Jesus. எங்க மத்தியில நீங்க வாருங்கப்பா. நீர் இல்லாமல் ஆண்டவரே இந்த உலகத்தை நாங்கள் இருக்க முடியாது. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த துதி வேலையில் அப்பா நீங்க எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முழுது கடைசி வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க ஜீவன் நல்லது. ஆமென் ஆமென் ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் அமர்ந்த விதமாக தேவன் நோக்கி நாம் பார்ப்போம், நாம் ஜெபம் செய்வோம். Please be seated and let us look to God in prayer.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த நாளிலே சுவாமி நாங்கள் குடும்பத்தோடு கூட இந்த நேரத்தை ஒதுக்கி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, எங்கள் மத்தியிலே நீ பேசும்படியாக எங்களை ஆண்டவரே தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. Lord, we are here today with our family members setting aside this time totally for you, to offer you praise and worship, to hear you, to speak to us, O Lord. So we come humbly and quietly before you, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலே சுவாமி எவ்வளவு நன்மைகளுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ எவ்வளவாக ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறேன், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. God, we thank you for all the good things that you have done for us in this week, O Lord. And Lord, we want to thank you for giving us peace in our hearts, and we are grateful for the life you have given to us. And for all this and so much more, we know that we are blessed. நாங்கள் எவ்வளவாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் எங்களுடைய போராட்டமான நேரத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சிறந்த காரியத்தை நீ செய்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ எப்பொழுதுமாக எங்களுடைய பக்கத்தில் இருந்து ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் எங்களுக்கு மன்னித்து உம்முடைய கிருபை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களோடு கூட இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Lord, in our days of difficulty and struggle, for the times when we have been less than our best, we give you thanks that you do not turn away from us, O Lord, and that we are never alone, O Lord. You are with us always. Thank you for teaching us, O Lord. As your Bible says, O Lord, when we confess our sin, you will forgive all our sins, O Lord. And we want to say thank you to you for forgiving all our sins. ஆண்டவர், இந்த அருமையான நேரத்திலும் கூட அப்பா எங்களுடைய சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய அருமையான திருச்சபை TMC கோலாலம்பூருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபை ஆண்டவர் சமுதாயத்தில் ஆண்டவர் வலுவான திருச்சபையாக நிற்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we want to pray for our church. We want TMC Kuala to be a strong and vital church in our community. இந்த மெய்யாகவே ஆண்டவரே சமுதாயத்தில் ஒரு அழுத்தத்தை தாக்கத்தை கொண்டு வருகிற சபையாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் பயன்படுத்தப்படுகிற ஒரு ஜனங்களாக ஆண்டவர் அதே நேரத்தில் சுவாமி ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஜனங்களாக சபையாக நாங்கள் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே சுவாமி, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவர் எடுத்துக்காட்டாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக, எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் முன் உதாரணத்தின் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு தாகத்தை கொண்டு வருகிற ஒரு சபையாக மாற எங்களை பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will use our church, our members, to bring glory to your name, O Lord. The need for hope, acceptance, love and compassion is a great, O Lord. And you are the answer to the needs of the people of Father. And help us to show others the way to you through your program, through our programs, through our ministries, and most of all, through our lives, O Lord. Help us to set a good example for others, O Lord. Help us to shine before everyone, O Lord. எல்லாருக்கு முன்பதாக நாங்கள் பிரகாசிக்கிற ஜனங்களாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக, எங்களுடைய தேசத்துடைய தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே பானிமல்ல ஆண்டவர் மெஜாரிட்டி எழுந்து போயிருக்கிற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுடைய ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் கூட ஆண்டவர் சமாளிக்கத்தக்கதாக ஒரு தேசத்தில் அமைதி கொண்டு வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இருளான சூழ்நிலையிலே ஆண்டவரே நம்முடைய ஒளி பிரகாசிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவரே தேசத்தை நடத்தாதபடிக்கு ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே இந்த தேசத்தை தலைவர்கள் உண்மையாக நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to pray for our country and the leaders, O Lord. We pray for our Prime Minister who is now in a very tight spot of not enjoying the majority in Parliament. Lord, we pray for our King and all who are involved in trying to find a solution, O Lord. Lord, shine in your light in this darkness, O Lord. We pray that egos and power plays will be set aside, that wisdom, vision and collaboration will prevail in our nation, O Lord. ஆண்டவர், இந்த அருமையான நேரத்திலும் கூட அப்பா இறுதியாக வியாதியாக இருக்கிற ஜனங்களுக்காக,
பாடுபடுகிற கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக, தனிமையாக இருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவர் தவறாக நடத்தப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசனம் முன்பதாக சென்று உம்முடைய வல்லமையான கரம் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. Lord, we want to remember those who are sick, suffering, lonely, misguided, or just in a need your presence, O Lord. We ask that you touch them with your healing, with your guidance, O Lord, with your peace, O Lord. மெய்யாகவே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உம்முடைய சமாதானத்தின் கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே அநேகர் நம்முடைய ஜெப லிஸ்ட்டில் இருக்கிறார்கள், ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேகர் ஆண்டவரே பலவிதமான தேவைகளிலும் கூட கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவர். Lord, we pray that you meet all their needs, O Lord. You are Jehovah Jireh, our provider. You are Jehovah Rapha, our healer. சுகம் கொடுக்கிற தேவன், சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, your mercy, hear our prayer. உம்முடைய தயவினால் எங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, உறுதியை கொடுத்ததற்காக நன்றி, சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை பிடித்து நடக்க ஆண்டவரே. நாங்கள் இடறி விழும்பொழுது எங்களை தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே நீர் எங்கள் பக்கமாக இருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, we want to thank you for the confidence and joy and hope we have because we walk daily with you. We give you thanks and praise in your name, O Lord. உம்முடைய நாமத்தில் நமக்கு நாங்கள் மகிமை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கப்படுற செய்திக்காக நன்றி. கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Father, we want to thank you for your word. We're going to hear in the moment, O Lord. Lord, we pray that you will speak to us, O Lord. Your word will set us free. உம்முடைய வார்த்தைகளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் அனைவரும் கர்த்தருடைய ஜெபத்திலே ஒன்றாக இணைவோம். Come, let us join together in Lord's prayer. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை அன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் அனைவரும் வேத வாசிப்புக்காக எழுந்து நிற்போம். வேத வாசிப்பை சகோதரி சாந்தி பண்டியா அவர்கள் நமக்காக செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்கூவில் வாசம் பண்ணுகிற பென்னநாத் எனும் சிரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகு போகும்படி நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பென்னதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் அபேல்மாயிமியும் நப்தலி பட்டணங்களில் எல்லா பண்டக சாலைகளையும் முறிய அடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான சிருஷ்டிக்காரனாகிய அனானி
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சிரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சிரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனைகளாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதிநிமித்தம் ஆசா ஞான சிருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையில் வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதியோட அந்தனமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வார்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனையிலே சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2 நாளாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நாம் விதமாக தியானிக்க இருக்கின்றோம். Friends, I greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ. And this morning we are going to study the book of 2 Chronicles chapter 16, the first 14 verses. கடவுள் தேடும் மக்கள், people whom God looks for. And there are few lessons to learn from Asa's life. ஆசா என்கிற இந்த ராஜாவோட வாழ்க்கையில இருந்து ஒரு சில பாடங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க இருக்கின்றோம். பயபக்தியுடன் அதை நாம் கேட்போமாக. வாருங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசாவுடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு திட்டம் தெளிவமாய் பேசும். அவன் செய்த ஒரு சில குற்றங்களை நாங்களும் செய்யாதபடிக்கு அவன் செய்ய மறந்ததை ஆண்டவரே ராஜா நாங்கள் நினைவுடன் செய்ய வேண்டும் என்று இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, be with each one of us, O Lord, as we study this book, 2 Chronicles chapter 16 verses 1 until 14. Teach us, O Lord, the depth of your word, and give us, O Lord, the spirit of obedience to hear, to listen to your word carefully and prayerfully. We humble ourselves before you. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதுமே யாரெல்லாம் அவங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களை தேடிக்கொண்டிருக்கின்றார். The Lord is always looking for men and women whose hearts are fully committed to Him. Friends, our heart is where our decisions are made. இன்றைக்கு பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் தான் அநேக முடிவுகளை நாம் எடுக்கின்றோம். And God is looking for loyal people. இன்றைக்கு ஆண்டவருக்கு யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்வின் முழுவதுமாக நாம் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த உலகம் நம்மளை பலவிதமான வழிகளிலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கு அது எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. All the time in our lives we need to be wise because the world is ever ready to influence how we think and act. இந்த 2ஆம் நாளாகமம் 16ஆம் அதிகாரத்திலே யூதா தேசத்தை 41 வருஷமாக அரசாட்சி செய்த ஆசா ராஜாவை பற்றி தான் அந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். In 2 Chronicles chapter 16 we read about King Asa who ruled Judah for 41 years. அவர் தாவீது ராஜாவுக்கு இருந்த அந்த இருதயம் போலதான் யூதா தேசத்தை ஆளுகை செய்வதற்கு அவர் ஆயத்தமானார். ஆனாலும் பாருங்க,
அவருடைய வாழ்க்கையின் முதல் 35 வருஷமாய் நல்ல ராஜாவாக தான் இருந்தார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ராஜாவாக தான் இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிற சகலத்தையும் அவர் கேட்டவராக தான் இருந்தார். ஆனாலும் அவருடைய ராஜரிகம் முடிகிற அந்த கடைசி 5வது வருஷத்திலே தேவனுக்கு விரோதமாய் பல காரியங்களை அவர் எழுப்பி செய்தார். அவருடைய தலையானது ஒரு பாரம் வந்தது போல. காரணம், நான் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் ஏன் இன்னும் ஆண்டவர் பேச்சை கேட்கணும் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு தலக்கணம் பிடித்தவராக அவர் அப்படியாக மாறி, இவ்வளோ காலமாய் ஆண்டவர் மேலே சார்ந்திருந்த அந்த மனுஷன், நான் இனி யார் பக்கமும் சாய மாட்டேன், நான் நானாகவே முடிவெடுப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்குள்ளாய் அவர் வந்தவராக இருக்கின்றார். He began his reign with a heart like that of King David. But though a good king for most of his life, during the last 5 years of his reign, he rebelled against the Lord. He rebelled against the Lord. His head became heavy and he started to rely on himself. Thus he brought God's judgment upon his life. இது செய்ததுனால என்ன நடந்தது என்றால், ஆண்டவருடைய டிசிப்ளின் அவருடைய வாழ்க்கையில வந்தது என்று சொல்லி நம்ம இந்த காலை வேளையிலே நம்ம பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்ம ஆசாவுடைய ராஜா வாழ்க்கையிலிருந்து ஒரு 3 பாடங்களை எடுத்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். This morning we can learn the following lessons from King Asa's life. இது பயபக்தியுடன் நம்ம கேட்போமாக. முதலாவது, ஆண்டவர் மேலே எப்பொழுதுமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். First of all, we should always rely on God. King Asa started well in his early reign. ஆசா ராஜா அவருடைய முதல் ராஜ்யத்தில் நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் அவர் ஒழுங்காக தான் ஆரம்பித்தார். முதல் 35 வருடம் நாம் அதை சொன்ன வண்ணமாய் அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனாலே, அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்ததான அந்த யூதா தேசம் அவர் மூலமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே பார்க்கின்றோம். During his 35 years of his reign, the land of Judah was blessed by God because Asa's heart was committed to and he depended upon God. But ஆனாலும் அந்த கடைசி 5 வருஷத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கின்ற அப்படிப்பட்ட காரியங்களிலே அவர் அதிக கேர்லெஸ்ஸாக அவர் மாறி போனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நம்ம பார்க்கின்றோம். என்ன செய்தார் என்றால், அரசியலுக்குள்ளாய் அவர் போனார். But during the last 5 years of his reign, King Asa resorted to politics. அரசியலுக்குள்ளாக அவர் அரசியல் பண்ணுவதற்கு ஆரம்பித்தார் என்று நாம் இங்கு பார்க்கின்றோம். என்ன செய்தார் என்றால், தேவாலயத்தில் இருந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக இருந்த பொருட்களை எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்க்கு விதமாக அவன் கொடுத்து, மற்ற ராஜ்யங்கள் மற்ற ஊர்கள் என் மேலே போர் எடுத்து வரும் பொழுது நீ எனக்கு உதவி செய்யணும் என்று விலைக்கு வாங்கினான் என்று நம்ம இங்க பார்க்கின்றோம். எங்கே? தேவாலயத்தில் இருந்து பொருட்களை எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்கு கொடுத்து இவ்விதமாக விலைக்கு வாங்கினான் என்று நாம் இந்த நாட்களிலே பார்க்கின்றோம். He took the dedicated treasures from the temple and gave to Ben-Hadad, the king of Syria, and entered into a pact with the pagan nation. இது அவர் செய்திருக்கவே வேண்டாம், ஆனால் அவர் செய்தாருங்க. The Lord did warn Asa through his prophet Hanani in verses 7 until 9. 7ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்க என்றால், அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆசாவுக்கு கர்த்தர் அவருடைய வார்னிங்ஸை, எச்சரிப்பை கொடுத்தாருங்க. அந்த வசனத்தை வாசிப்போமா? 7ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரைக்கும்.
ஆசாவுக்கு வந்த வார்னிங்ஸ் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து ஆசாவை சந்தித்து என்ன சொன்னார் என்று சொல்லி நம்ம இந்த விதமாக பார்க்கும் பொழுது, ஆசா ராஜாவே, நீ மாத்திரம் ஆண்டவரிலே சார்ந்திருந்தால் எந்தெந்த தேசங்களெல்லாம் உன்மேல் போர் எடுத்து வருகிறதோ, விசேஷமாக சீரியா தேசமும் இஸ்ரவேல் தேசமும் எப்பப்பெல்லாம் உன்மேலே போர் எடுத்து வருகிறதோ அதை ஆண்டவரே முடிந்து போட்டிருப்பாரே, ஆண்டவரே அதை சங்காரம் செய்து போட்டிருப்பாரே. ஆனால் நீ ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறதை நிறுத்தி நீ அரசியல் செய்து உன்மேலே நீ சார்ந்திருந்தபடியினால் உனக்கு இனி போர் தொடங்குகிறது, நீ அதிகமாக போர்க்களை சந்திப்பாய் என்று அந்த இடத்துல அனானி அங்க பேசுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். The prophet's message was very clear. If Asa had relied on the Lord, the army of Judah would have defeated both Israel and Syria. Prophet Hanani also reminded that the Lord had not failed him when Zerah and the huge Egyptian army attacked Judah. இன்றைக்கு இந்த விஷயம் மாத்திரம் அவர் அனானி சொல்லல, அவர் மேலும் இன்னொரு சில காரியங்களை ஞாபகப்படுத்தினார். என்னென்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தானே எகிப்தியர்கள் மேல் போர் எடுத்து வரும்பொழுதெல்லாம் ஆண்டவர் தானே அவர்கள் எல்லாவற்றையும் சங்கரம் செய்து போட்டார் என்று சொல்லப்பட்ட காரியங்களை அவர் ஞாபகம் ஊட்டினார் என்று நமக்கு பார்க்கின்றோம். The king had foolishly hired the Syrians and the king did not rely on God. அனானி என்ன சொல்றாருன்னா, நீ மூடத்தனமான காரியம் செய்தாய், முட்டாள்தனமான காரியத்தை நீ செய்து விட்டாய் ஆசா. நீ சீரியர்களை எடுத்துக்கொண்டிருக்க கூடாது, நீ அவர்களை வெந்து விலைக்கு வாங்கியிருக்க கூடாது என்று சொல்லி முட்டாள்தனமான காரியத்தை செய்தாயே என்று அனானி ஆசாவுக்கு பேசினார் என்று நம்ம இங்கே பார்க்கின்றோம். My dear friends, we are the most likely to become prideful when things are going well in our lives. அன்பானவர்களே, ஒரு உண்மையை நாம் ஒத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுமூகமாக அது போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு விதமான பெருமை நமக்குள்ளாய் அது வந்துவிடும். This is very true when we stop trusting God and start relying on the such things such as our achievements, abilities and knowledge instead of God. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுமூகமாக போகிறது, எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சுகமாக போகிறது என்று சொன்னால் ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கிறதை நாம் நிறுத்தி இன்றைக்கு நாம் செய்த காரியங்களிலே, நம்மளுடைய பட்டங்களிலே, நம்மளுடைய பதவிகளிலே, நம்மளுடைய ஞானங்களிலே நாம் அதிகமாக சார்ந்திருப்போம். நம்ம யார் மேல சார்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவர் மேலே சார்ந்திருக்க வேண்டும். ஆனா வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாம் சுமூகமாக போகுது என்று சொன்னால் ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறதை நிறுத்தி நாம் சாதித்து செய்த நமக்குள்ளா இருக்கிற காரியங்களிலே நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் ஆரம்பித்து விடுவோம். அனானி அழகாக சொன்னார் ஆசாவை பார்த்து, இனி உனக்கு போர் தொடங்குகிறது. As the prophet Hanani had reminded King Asa, from now on you will be at war. நீ ஆண்டவரே சார்ந்திருக்கிறத நிறுத்தி விட்டாயே ஆசா, இனி உனக்கு போர் வருகிறது என்று சொல்லி அவர் ஞாபகம் ஊட்டினார். Then there will be wars in our homes, in our lives and with one another because we do not trust and rely on God anymore. இன்னைக்கு அனானி ஆசாவை பார்த்து சொன்னாரு, உனக்கு போர் தொடங்குகிறது என்று. அதே தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சார்ந்திருக்கிறத நம்ம நிறுத்தி விட்டோம் என்று சொன்னால் போர் தான். குடும்பத்தில் போர் தான், வேலை செய்கிற இடங்களிலே போர் தான், ஒருவருக்குள்ளே ஒருவர் எப்பொழுதுமே போர் தான். ஏன் நீ பெருசா நான் பெருசா என்று சொல்லி காண்பிப்பதற்காக ஆசாவுக்கு அது நடந்தது என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்கின்றோம். Dear people of God, when we rely on God for everything, not when we are in difficulty, but not just when the things goes well, we should rely on God all the time. இன்றைக்கு நம்மளுடைய ஆண்டவர் மேலே எப்போ நம்ம சார்ந்து இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஏதாச்சும் ஒரு தேவை வரும் பொழுது, ஆண்டோடைய உதவி தேவைன்னா அப்பொழுதே நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. எல்லா காலங்களிலும் ஆண்டவர் மேலே நாம் சார்ந்து இருக்க வேண்டும். Do not be like King Asa. Even when he was sick, he relied on the physician but not on God. இன்னைக்கு நம்ம ஆசாவை போல இருக்க வேண்டாம். காரணம் ஏன் என்றால், அவனுக்கு அந்த வியாதி வந்த பொழுதும் கூட அவன் ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கவில்லை, மருத்துவர் மேலே சார்ந்திருந்தான் என்று நம்ம இந்த நாட்களிலே பார்க்கலாம். You can see that in verse 12. 12வது வசனத்தை நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். Soon after his sickness, King Asa died and rested with his ancestors. அவனுக்கு வியாதி வந்து ஒரு சில காலங்கள் கழித்து, ஏறத்தாழ அவனுக்கு வியாதி வந்து 2 வருஷங்களிலே
அவனுடைய மூப்பர்களோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வேதவசனம் நம்மளுக்காக கற்றுக் கொடுக்கிறது. ஆசாவுடைய முடிவு பாருங்க. Look at how Asa ended his life. He did not repent and turn back to God. And all the years he trusted and relied on God meant nothing now. அவன் வாழ்க்கை எப்படி முடிந்தது பார்த்து என்றால், இவ்வளோ காலமாய் முதல் 35 வருஷமாய் ஆண்டவரே சார்ந்திருந்து ஆண்டவரை எல்லாத்தையும் கேட்டு கேட்டு அவன் செய்து அந்த கடைசி 5 வருஷத்தில் அவன் செய்த அந்த ஒரு குழப்பம், அந்த ஒரு பிரச்சனை இப்பொழுது ஒன்றுமில்லாம் போய்விட்டது. இவ்வளோ காலமாய் சார்ந்திருந்தான், இவ்வளோ காலமாய் ஆண்டவரே கேட்டு கேட்டு அவன் செய்தான். ஆனால் இப்பொழுது அது பார்க்கும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் அது போய்விட்டது. ஏசா died in his unbelief. அவன் ஒரு அவிசுவாசியை போல அவன் மரித்து போனான் என்று சொல்லி நம்ம நாட்களிலே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில முக்கியமான பாடங்களை இன்றைக்கு இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். Friends, this is an important lesson we should take to our lives. We may begin well and all the matters in our lives may go well, but how we end our lives is what matters the most. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நன்றாக தொடங்கலாம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சகல விஷயங்களும் சூப்பராக அது போலாம். ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எப்படி முடிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒரு முடிவு வருகிறது என்று சொல்லிதான் அது முக்கியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மேலெல்லாம் யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்களோ, அவரையே நம்பி இருக்கிறார்களோ, இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. In this last days, God's eyes are looking for people who always rely on Him, whose hearts entirely belong to Him. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு காலத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், தேவமற்ற கூட்டணிகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. We should never make ungodly alliances. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? முதல் 6 வசனங்களை நம்ம வாசிப்போம். Let us read verses 1 until 6. ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்கூவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் எனும் சிரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். இவர்கள் ஈயோனையும் தானையும் அல்பேல் மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறிய அடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தில் பாஷா என்கிற பேர்லாம் வருது. அதனால நீங்க அந்த பாஷாவா இருக்குமா என்று சொல்லி நினைத்து கொள்ளாதீங்க. இது இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த பாஷா என்கிற அந்த ராஜாவாக இருக்கிறது. ஆசா அவருடைய அப்பா இருக்கிறார்ல அபிஜா, அவரும் அவருடைய ராஜரீகத்தில் அவருடைய அந்த ராஜ்யத்தில் பலவிதமான குழப்பங்களை அவர் செய்தார். இன்னைக்கு வேதம் என்ன சொல்கிறது என்றால், அவருடைய தகப்பனாருடைய அந்த பொல்லாத வழிகளை செய்தது மாத்திரமல்ல. காரணம் அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் பலவிதமான இந்த தெய்வமற்ற கூட்டணிகளை அவர் ஏற்படுத்தினார். அன்காட்லி அலைன்ஸை அவர் அதிகமாக அவருடைய தந்தையார் ஏற்படுத்தினார். இன்னைக்கு அவர் தந்தையார் செய்தது போலதான் மகனும் செய்ய தொடங்கியிருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது மட்டும் அல்ல, அவன் என்ன செய்தான் என்றால், பென்னாதாத்துக்கு பொன்னும் பொருளும் எவ்விதமாக கொடுத்து இஸ்ரவேலுக்கும் பென்னாதாத்துக்கும் இருக்கிறதான அந்த உடன்படிக்கையை அவன் பொய் சொல்லி அந்த உடன்படிக்கையை உடைத்தான் என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கின்றோம். King Asa not only followed the bad example of his father Abijah in making an unholy alliances, but he insisted that Ben-Hadad lie and break his treaty with Israel. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்த முடித்த பின்பம் என்ன சொன்னான் தெரியுமா?
ஏற்கனவே பாஷா கட்டி வைத்திருக்கிறதான அந்த பட்டணங்கள் எல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாரு. அதனால ஜனங்களே கிளம்புங்க, நீங்க கற்களையும் மரங்களையும் எடுத்து போய் ராமாவிலே பலமாகிய 2 பட்டணங்களை கட்டுங்கள் என்று சொல்லி மக்களை அனுப்பினான் என்று நம்ம பார்க்கிறோம். Having achieved this purpose, King Asa instructed the people to go to Rama with the stones and timber and built 2 fortified cities. இதன் நிமித்தமாக எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஓ, நம்ம ராஜா சூப்பராக முடிவெடுத்துட்டாரு, நம்ம ராஜா பாருங்க அவருடைய தந்திரத்துல ராமா பட்டணத்தையும் அவர் பிடித்து விட்டார் என்று சொல்லி எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா ஒருவருக்கு சந்தோஷம் இல்லை, ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை. Everyone was happy with the result of the treaty except the Lord. The Lord was not happy. Asa's heart was divided. 35 வருஷமாக இருந்த ஆசா இனி இல்லை. அவனுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பிரிவு வந்திருக்கிறது. அவனுக்கு அனுப்பப்பட்டதான அந்த வார்னிங் மெசேஜை கூட அவன் கேட்காமல் செவி கொடுக்காமல் கொண்டு வந்து அந்த செய்தியை கொண்டு வந்து அந்த தீர்க்கதரிசியும் சிறைச்சாலையிலே போட்டவனாக காணப்படுகின்றான். He did not listen to the message of the prophet Hanani and he put the prophet in prison. இதை பார்த்த ஒரு சிலர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ராஜாவை நம்ம கொஞ்சம் நியாயம் கேட்கணும் என்று சொல்லி ராஜாவின் இடத்துல போயிட்டு நியாயம் கேட்டாங்க. நீங்கள் இப்படியாக வெளிநாட்டு கூட்டணிகள்லாம் ஏற்படுத்துகிறீங்க, அதுக்கப்புறம் தேவ மனுஷனை விதமாக நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீங்க, இதெல்லாம் சரியில்லை ராஜா என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பின பொழுது அவர்கள் மேலையும் அவன் கடுமையான காரியங்களை செய்தான் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். Some of the people opposed Asa's foreign alliance and his mistreatment of God's servant. So the king brutally oppressed them. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், friends, when we form any alliances and friendships, we should ask ourselves, is God in this relationship? Is God happy about my decisions? ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு சில கூட்டணிகளை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு சில நட்பு உறவுகளை நம்ம சம்பாதிக்கும் பொழுது நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை 2 கேள்வி கேட்கணும். இந்த உறவிலே, இந்த கூட்டணியிலே ஆண்டவர் இருக்கிறாரா? நான் எடுத்த இந்த முடிவில் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறாரா என்று நம்ம அந்த 2 கேள்வியை கேட்கணும். Remember that our relationship alliances will shape the way we think. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறோமோ, எப்படிப்பட்ட ஒரு நட்புறவை நம்ம சம்பாதித்து இருக்கிறோமோ, அது நம்மை அதிக விதத்தில் பாதிக்கும் அன்பானவர்களே. If God is not in it, all our plans might fail, or we have a higher chance of missing out the blessing of God. இன்றைக்கு நாம் ஏற்படுத்தினதான இந்த கூட்டத்திலே அல்லது இந்த நட்புறவிலே ஆண்டவர் இல்லை என்று சொன்னால், அது நிமித்தமாக நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பிளான்ஸ் எல்லாம் வாய்க்காம போகும். கூடுதலாக ஒன்று சொல்லணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கூட இழந்து போவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது அன்பானவர்களே. Dear friends in Christ, trusting in our own works and anything alliances other than God alone is much as Asa trusting in Syria instead of trusting in the Lord. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்விலே நான் முடிவெடுத்துக்கிறேன், நான் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறேன், ஆண்டவர் இதுக்கப்புறம் ஏன் நான் கேட்கணும் என்று சொல்லி அவ்விதமாக நம்ம ஒரு சில நேரங்களிலே முடிவெடுப்போம் என்றால், கூட்டணிகள் ஏற்படுத்துவதிலும் நட்புறவுகளை ஏற்படுத்துவதிலும் அப்படியாக நம்ம முடிவுகள் எடுப்போம் என்றால், இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆசா எப்படி ஆண்டவரை விசாரிக்காமல், ஆண்டவரை சாராமல் சீரியாவோடு நின்று அந்த கூட்டணி ஏற்படுத்தினானோ அதுக்கு சமமாக இருக்கிறது அன்பானவர்களே. இட் ஜஸ்ட் பிரிங்ஸ் அஸ் ஃபால்ஸ் பீஸ். ஒரு பொய்யான அல்லது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சமாதானத்தை அது கொண்டு வரும். நம்ம சொல்லலாம், ஓ இந்த கூட்டணி மூலமா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், இந்த உறவிலே நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் என்று. எஸ், ஃபார் அ டெம்பரரி, தற்காலிகத்துக்கு மாத்திரம்தான். அது ஒரு பொய்யான ஒரு சமாதானத்தை அது நமக்கு கொண்டு வரும். பட் இட் வில் நாட் எண்ட் வெல். ஆனால் அதோடைய முடிவு நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது சம்பூர்ணமாக அது முடியாது. Therefore we should not form ungodly alliances. தேவ மற்ற கூட்டணிகளை நாம் ஏற்படுத்தாதபடிக்கு நாம் கொஞ்சம் அதிலே கவனமாக இருக்கணும் அன்பானவர்களே. மூன்றாவதாக, தெய்வீக ஆலோசனைக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். We should submit to godly counsel. Dear people of God, whenever God is not happy with us and wants to discipline us, we must take his correction seriously. எனக்கு ஆண்டவர் ஒரு சில நேரங்களில் நம்மள்கிட்ட ஹாப்பியா இல்லை, அவர் நம்மளை டிசிப்ளின் பண்ணுவதற்கு ஆவலா இருக்கிறார் என்று சொன்னால்
அவருடைய ஒவ்வொரு சீர்திருத்தங்களையும் நாம் சீரியஸாக மிக கவனமாக நம்ம பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. God is expecting us to obey all his counsel. அவருடைய எல்லா ஆலோசனைகளும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். Let us read a verse from Job chapter 5 verse 17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை, சீர்திருத்தங்களை பைபிள் சொல்லுது, அற்பமாக எண்ணாதீர்கள். God gave Asa time to repent, but he refused to do so. ஆண்டவர் ஏசாவை சட்டுன்னு நியாயத்திற்கல தெரியுங்களா? நிறைய காலங்களை கொடுத்தார். அவன் மனமாறுவதற்கு, அவன் திருந்துவதற்கு நிறைய காலங்கள் ஏசாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். Even in his sick bed, Asa turned his back onto the Lord and refused to confess his sins and seek God. அந்த வியாதியின் படுக்கையில கூட பாருங்க, அவன் நினைத்திருந்தாக்க ஆண்டவரை தேடி தன்னுடைய பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து மனமாறு இருக்கலாம், திருந்திருக்கலாம். ஆனால் அப்பையும் அவன் செய்யவில்லை என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தை வாசிப்போமே. 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். Come, let us read verses 12 and 13. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். Tragically, he remained stubborn till the end. பரிதாபமான நிலை என்னென்று சொன்னால், அவன் இறுதி வரைக்கும் ஒரு பிடிவாதம் உள்ளவனாய் அவன் தங்கி மரித்து போனவனாய் அவன் காணப்படுகின்றான். அன்பானவர்களே, friends, our disloyalty to God not only will affect us but the people around us. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம உண்மையும் உத்தமமாய் நம்ம இல்லாமல் போவோம் என்று சொன்னால் அது நம்மை மாத்திரம் பாதிக்காது, நம் கூட இருக்கிறவர்களையும் அது பாதிக்கிறதா இருக்கிறது. Some people in the Bible started well but they did not end well. வேதத்தில் இருக்கிற ஒரு சில மனுஷர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சூப்பராக ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய அந்த விசுவாச பயணத்தை சூப்பராக ஆரம்பிச்சாங்க, ஆனால் அவங்களுடைய முடிவு பரிதாபமாய் காணப்படுகின்றது. Therefore our walk with the God is marathon, not a sprint. இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டமானது ஆண்டவரோடு ஒரு மேரட்டான் பந்தயம் போல, ஒரு ஸ்பிரிண்ட் ஓட்டத்தை போல அல்ல, டக்குன்னு எடுத்தோமா ஓடி முடிக்கின்ற ஓட்டம் போல அல்ல, அது ஒரு மேரட்டன் போல அதை நம்ம செய்ய வேண்டும். And we must stay aligned with him all the time. எல்லா காலங்களிலும் ஆண்டவரோடு நம்ம சரியா இருக்கிறோமா, அந்த அலைன்மெண்ட் சரியா இருக்கிறதா என்று சொல்லி நாம் அதை அதிகமாக நம்ம பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு சில வேத பண்டிதர்கள் ஆசாவுடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஆசா மரித்த பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் அவன் மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் ஒரு பான் ஃபயர், அதாவது ஒரு நெருப்புகளை கொளுத்தி, ஒரு பட்டாசுகளை கொளுத்தி பயங்கரமாக கொண்டாடினார்களாம் என்று நம்ம பார்க்கிறோம். அது மக்கள் பார்வையிலே. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில ஆசாவுடைய வாழ்க்கை புகை போல போய்விட்டது. அன்பானவர்களே, some theologians commented that after Asa's death the people made a very great bonfire. It's like some kind of firecrackers in his honor, but that's on the people's perspective. But in God's sight, the last years of Asa went up in smoke. அப்படியே ஒரு புகை போல அவன் போய்விட்டது. My humble appeal to all of us is good if we surrender to godly counsel no matter who we are. நம்ம யாரா வேணா இருக்கலாங்க, ராஜாவாக இருக்கலாம், மந்திரியாக கூட இருக்கலாம், நல்லா படித்தவங்களாக கூட இருக்கலாம், சமுதாயத்தில் அந்தஸ்தில் பெருசாக உள்ளவங்களாக கூட இருக்கலாம், யாராக கூட இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு எப்பொழுதுமே நாம் தலை வணங்கி தான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் ஏசா செய்ய அவன் மறுத்தான். இன்றைக்கு என்னுடைய முடிவில் பார்க்கும் பொழுது, in my conclusion, friends, let all of us draw close to God and be fully committed to him. இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவருக்கு கிட்டி நம்ம சேர்வோம், முழுமையாக அவருக்கு நாம் சரணடைந்து அவருடைய ஆலோசனைகள் நம்ம கேட்போம். அன்பானவர்கள், 2 நாளாகமம் 15:2 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவரோடு நம்ம கூட இருப்போம் என்றால் ஆண்டவர் ஒரு காலமும் நம்மளை கைவிட மாட்டார். In 2 Chronicles chapter 15 verse 2 says that when we are with God, he will not forsake us. Let us be strong and not give up in any situation.
இன்னைக்கு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அழுத்தங்களை கொடுத்தாலும் சரி, நம்ம உறுதியாக நிற்போம், நம்ம கைவிற்ற வேண்டாம். The world will tempt us by giving us wrong instructions, but when we should not heed those instructions. இன்றைக்கு இந்த உலகமானது உங்களையும் என்னையும் கெடுப்பதற்காக பலவிதமான பொய்யான காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அது எல்லாவற்றையும் நம்ம கேட்க வேண்டாம் அன்பானவர்களே. Remain to rely on God and all the time submit to godly counsel. எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சார்ந்திருந்து அவருடைய ஆலோசனையை மாத்திரம் நம்ம கேட்போம். Let us be reminded that God is a faithful one who will reward us. இன்றைக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அன்பானவர்களே. நம்ம செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் எல்லா கிரியைகளுக்கும் அவர் பலனளிக்கிறவராக இருக்கின்றார். If we stay faithful to him till the end of our lives, God will stay faithful and will never abandon us. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல மாத்திரம் நம்ம உண்மையாக இருப்போம் என்றால் கடைசி வரைக்கும், நான் சொன்னேன், ஆரம்பம் வாழ்க்கையில எல்லாம் சுமூகமாக போகிறது மாத்திரமல்ல, இறுதி வரைக்கும் ஆண்டவரை நம்ம பற்றி பிடித்து உண்மையாக இருப்போம் என்றால் ஆண்டவரும் நம்மளுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்து நாம் ஒரு காலமும் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். God will never ever abandon us. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Come, let us look to God in prayer. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, இந்த நாளிலும் கூட எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசாவுடைய வாழ்க்கையில் இருந்து 3 பாடங்களை இன்றைக்கு நாங்கள் படித்தோம். இதில் நாங்கள் கவனமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டுமே ஆண்டவரே. சமுதாயத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாய் இருந்தாலும் ஆண்டவரே சார்ந்திருந்து உம்முடைய ஆலோசனைகளை பிடித்து நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும் அப்பா. உமக்கு விருப்பமில்லாத, உமக்கு சுத்தமில்லாத கூட்டணிகளை நாங்கள் ஒரு காலமும் ஏற்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களை பத்திரமாக நடத்துவீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாவின் மூலமாக இது கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியத்தை பகிர்ந்து கொண்டே போதக நெல்சனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பாருங்கள் பிரியமானவர்களே, காணிக்கை தசம்பாகம் பாடலாக தேனினி மயிலும் என்கிற பாடலை படிப்போம். இது நம்முடைய கீர்த்தனை புத்தகம் 180வது பாடல். Come, let us stand together for the offertory song and let us take offering at this time. Let us sing together தேனினி மயிலும். Thank you.
வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். Let us pray for the offering and tithes. நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த இந்த அன்பளிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்த இந்த காணிக்கைக்காக நன்றி சுவாமி. God our Father, we offer these gifts to you with thankful hearts and joyous praise, O Lord. ஆண்டவரே, இந்த காணிக்கை தசமபாகங்களை நாங்கள் கொடுத்து ஆண்டவரே, அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கைகள் சுவாமி, உம்முடைய ராஜ்யத்தை எங்களுடைய சபையிலும் இந்த சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் கட்டும்படியாக பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as we give our tithes and offering, we surrender our whole beings to you in worship and adoration. Lord, may this offering extend the work of your kingdom in your church, your community, and into the beautiful world which you have made, O Lord. Bless the members who give this offering and tithes, O Lord. In Jesus' name we pray. Amen. வாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை நாம் கவனமாக நாம் கேட்போம். Let us see the few announcements. இன்றைக்கு இரவிலே 7 மணிக்கு நமக்கு ஒரு விசேஷமான கூட்டம் நமக்கு ஜூம் வழியாக நடைபெறும். இந்த ராஃபா ஊழியர் நமக்காக இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவரே என் பரிகாரியா கர்த்தர் என்று சொல்லி சுகமளிக்கும் ஒரு கூட்டம் நமக்கு விசேஷமாக நடைபெறும். இந்த கூட்டத்திற்கு பொதுக ராசபாண்டி அவர்கள் தெய்வ செய்தியும் அதே நேரத்திலே அவர் நம் மத்தியிலே ஊழியம் செய்வார். உங்களுக்காக அவர் ஜெபம் செய்வார். ஆகினாலே எல்லோருமாய் கலந்து கொள்ளுங்கள். இது 2 மொழியிலே நடைபெறும். இரண்டாவதாக பிரியமானவர்களே, வருகிற 8ஆம் தேதி இன்றைக்கு காலை 11 மணிக்கு நம்முடைய மெதரிஸ் பெண்களும் உக்ரான குழுவினரும் ஒன்றாக இணைந்து, நீங்கள் உக்ரான குழுவினரோடு கூட ஒரு ஐக்கியத்தை கொள்ளுகிற ஒரு நேரமாக காணப்படும். பெண்கள், நீங்கள் தயவு செய்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 10ஆம் தேதி 8வது மாதம் காலை 9 முதல் 12 மணி வரை நம்முடைய CCM ஒரு உபவாச ஜெப நாளை நடத்தவிருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் இந்த உபவாச ஜெப நாளிலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 14ஆம் தேதி 8வது மாதம் காலை 10 மணிக்கு நம்முடைய வாலிபர்களுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறும். வாலிபர்கள் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். அதே நாள் மாலை 6 மணிக்கு நம்முடைய இளம் முதியோருடைய ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறும். அதிலும் நீங்கள் இளம் முதியோர்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 14ஆம் தேதி 8வது மாதம் மத்தியானம் 2 மணிக்கு மத்திய மாவட்ட பெண்கள் வருடாந்திர பொதுக்கூட்டம் நடைபெறும். இதிலே சம்பந்தப்பட்ட பெண்களும் கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அறுப்பணி ஞாயிறாக நடைபெறும். இதை நம்முடைய சுவிசேஷ குழுவினர்கள் சேர்ந்து நடத்துவார்கள். விசேஷ பேச்சாளர் திரு தாஸ் அவர்கள் நமக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருவார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய வேத ஆராய்ச்சி இப்பொழுது போதுக ரெவரண்ட் ஹென்றி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹென்றி அவர்கள் விசேஷமான பேச்சாளராக இந்த வேத ஆராய்ச்சியிலே அவர்கள் இந்த மாதம் முழுவதும் தெய்வ செய்தியை கொண்டு வருவார். ஆகினாலே இந்த வேத ஆராய்ச்சியில் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சபையுடைய ஜெப நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். இது 2 மொழியிலே நடைபெறும். ஆகினாலே இந்த ஜெப நேரத்திலே அநேகர் வந்து கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமானவர்கள், வருகிற 13ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரவு 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே இயேசுவை குறித்து எப்படி பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற தலைப்பிலே ஒரு விசேஷ பேச்சாளர் மத்தியிலே வரவிருக்கிறார்கள். எலினாச்சு அவர்கள். தயவு செய்து இந்த கூட்டத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, வருகிற 14ஆம் தேதி 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் கலாச்சார பரிசீலனைகள் என்கிற தலைப்பிலே 2ஆம் பகுதி நடைபெறும். இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதிக விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுமானால் நீங்கள் தயவு செய்து சகோதரி எஸ்தர் நீலக்கண்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சிறுவர் ஊழியம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான VBS விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தவிருக்கிறார்கள். இது 2வது பகுதி வருகிற 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 3 மணிக்கு நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த VBSக்கு அனுப்பும்படியாக
தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நம் அனைவரும் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் நாம் எழுந்து நிற்போம். ப்ளீஸ் ஸ்டாண்ட் ஃபார் த க்ளோசிங் ப்ரேயர் அண்ட் ஃபார் த பெனிடிக்ஷன். சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதித்தோம், நாங்கள் செபித்தோம், உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் இந்த ஆராதனை கர்த்தாவே ஒரு அலட்சியமாக ஆண்டவர் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சுவாமி உண்மையாக எடுத்துக்கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். காரணம் ஆண்டவரே, அநேக இடத்துல அநேகர் உபத்திரவத்துக்குள்ளாக கடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவரே உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷத்தினாலே நிறைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் போகிற இடமெல்லாம் நீர் எங்களோடு கூட வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கொண்டு பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். Lord God Almighty, thank you for the time we have spent in this worship service. Lord, we sung, prayed and listened to the word. Lord, we don't take this service for granted because we know that believers in some parts of the world that are being persecuted right now, Lord. We have a wonderful time and we want to thank you for filling our homes with the joy and peace, O Lord. Lord, we ask you, Lord, to walk with us everywhere we go. Help us to keep your word in our hearts that we may not sin against you, Lord. Once again, our Lord, we surrender all our members into your hand. எங்களுடைய எல்லா சபை ஜனங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தெய்வ பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக செல்ல நாங்கள் செபிக்கிறோம். Lord, we pray that your presence will go before us, O Lord. We give all honor, glory to you alone. ஒருவருக்கே துதி கன மகிமை நாங்கள் செலுத்தி மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பெனிடிக்ஷன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழி நடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தோடு கூட நல்ல உறவுகளையும் ஐக்கியத்தையும் நீங்கள் செய்யும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறேன். The Lord bless you. Have a great fellowship with your family members. Shalom.